சரி ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பிளேயிங் 11 நான் ஒரு பிளைண்டா வச்சிருக்கிறேன். அதை நான் இப்ப சொல்ல போறேன். கைஸ், திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், பிளேயிங் 11 ஒன்லி. சோ நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, ஆல்டர்னேட்டிவ் பிளேயர் கார்த்திக் சர்மா. செகண்ட் பாத்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். தேர்ட் சஞ்சு சாம்சன். ஃபோர்த் பாத்தீங்கன்னா பேபி ஏபிடி வில்லியர்ஸ். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஆர்ச்சமியான சிவம் டூபே. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. இல்லங்க, அதுக்கு பதிலா இருக்கிற அகில் ஹுசைன் ஆர் பிரசாந்த் வீர். இந்த இடத்துல நாங்க இந்த ரெண்டு பேரையும் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் அவங்க அளவுக்கு ஈக்குவல் இல்லாட்டாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர்லி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர் ஆல்சோ. சோ இந்த ரெண்டு பேருமே ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாங்கன்னு இந்த இடத்துல எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் தலை அப்வியஸ்லி மகேந்திர சிங் தோனி. 8th பாத்தீங்கன்னா நூர் அஹ்மத். 9th பாத்தீங்கன்னா கலீல் அஹ்மத். நெக்ஸ்ட் நேத்தன் எல்லிஸ் சொல்லுவேன். அந்த 11th கடைசி ஃபைனலா யார சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா தீபக் சஹர். நீங்க அவங்க தம்பி ராகுல் சாருங்க. சரி ஓகே, இதுலயுமே இம்பாக்ட் பிளேயரை மாத்தி இறக்குறேன்டா நான் ராகுல் சாரு தான் சொல்லுவேன். ராகுல் சாருக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான நான் இந்த 11 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல 1-2 சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும், அது என்ன சேஞ்சஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் இம்பார்ட்டன்ட் கைஸ், நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா பாக்குற உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும், வீடியோ போடுற எனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மில்ஹான் எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.